ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கௌதம், கார்த்திக், இலக்கிய 3 பேரும் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சலி கையிலேருந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து வாங்கிட்டு இனிமேல் அவளுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த பத்திரத்தோடு வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வந்ததும் பார்த்திங்கன்னா கார்த்திக் எப்படி இருக்க, உனக்கு இன்னும் ஆகல, நீ எதுக்கும் வந்து கவலைப்படாத, நல்ல மனசுக்கு எல்லாமே வந்து நல்லதாக நடக்குன்ட்டு நம்ம ஜானிக்கு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திக் நீ எதுக்கு வந்து கவலைப்படாத அப்படின்னு சொன்னது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார்த்திக் பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. நீங்கள் தான் வந்து ஃபோன்லேயே வந்து சொல்லிட்டீங்களே இலக்கிய அண்ணியை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு தான் அவளை வந்து என்னை வந்து எனக்கு வந்து கட்டி வச்சிங்கன்னு, அதனால தான் வந்து அவள் என்னுடைய வாழ்க்கையை வந்து சேர்த்து அழிச்சிருக்கா. என் குழந்தைய வச்சு என்னை வந்து எவ்வளோ நாள் வந்து பிளாக்மெயில் பண்ணி ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காத வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம். பைரவி, நீங்கள் ஏன் இப்படி வந்து இது பொய் சொன்னீங்க, நம்மளுடைய குல வாரிசு மேலே வந்து பொய் சொல்லியிருக்கா ஆயா, அவள் பொய் சொன்னால் வந்து அதை வீட்டில் வந்து சொல்ல தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கை வந்து கேட்குறாங்க. இதுக்கு நம்ம கார்த்தி வந்து கோவம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஏதாவது பேசுனேன்னா அவ்வளோதான் பைரவி, நீ வந்து நல்ல வல்லவன்ற வரையில் அவள் சொல்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நீ இதுக்கு மேலே ஏதாவது பேசுனேன்னு உன்னை வந்து கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அடிக்க கை வாங்கிட்டு அவளை வந்து போயிடுறாங்க. கழுத்தை பிடிச்சி அப்படியே ஒரே கையில் வந்து அந்தரத்தில் வந்து தூக்கிடுறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதமெல்லாம் வந்து கையை பிடிச்சி இறக்கி விட்டு நம்மளுடைய பைரவிக்கு விட்டுரு கார்த்திக், இவங்க வந்து தொடர்றதெல்லாம் நமக்கே வந்து பாவம் அப்படின்றாங்க. அவள் இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்தப்பான்னு எனக்கு வந்து தெரில, நீ இவங்க கையில் கொஞ்சமாக சொல்லி புரிய வைங்க, அவள் கூட வந்து சேர்ந்து நான் செய்யாத தப்பு இல்லை, அதை நான் வந்து நானே வந்து ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவள் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட நடிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லலை. ஸோ அவள் சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக நானே இதுக்கு வந்து ஒத்துருந்துருக்க மாட்டேன், அவளை நானே புரட்டி எடுத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய பைரவி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து செஞ்ச தப்புக்கெல்லாம் வந்து என்னை மன்னிச்சிருக்கா கார்த்திக், அண்ணி நீங்கள் வாங்க பூஜை ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி என்னை வந்து மன்னிச்சிருங்க, இனிமேல் வந்து இந்த ஆஞ்சல் கூட வந்து பேச மாட்டேன், செய்ய மாட்டேன், அவளை வந்து இனிமேல் வந்து எந்த ஒரு உதவியும் அவளுக்கு வந்து செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜானி அம்மா கையை பிடிச்சி என்னை வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நான் வந்து இலக்கிய வந்து துரத்துறதுக்காக வந்து அஞ்சலியை வந்து கூப்பிட்டு வந்தேன்னு சொன்னதெல்லாம் வந்து தப்பு தான், என்னை வந்து மன்னித்து என்னை வந்து இந்த வீட்டில் வந்து வச்சுக்கோங்க அப்படின்ட்டு காலில் வந்து உளுந்து கதறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி எங்கேயோ வந்து போய் தொலை அப்படின்றாங்க. பைரவி, நீ வந்து அவளுக்கு வந்து உதவி பண்ணியிருக்குன்ட்டு நல்லா வந்து தெரியும் அப்படின்றது நம்ம இலக்கிய வந்து சொல்கிறாங்க. நீ வளசமாக வந்து என்கிட்ட வந்து மாட்டிகிட்டு இருக்க, கண்டிப்பாக வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீயும் வந்து அந்த அஞ்சலியை மாதிரி வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிறதான், ஜெயிலுக்கு போக போகிறதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இலக்கியா நீ வந்து அப்படி சொல்லாது இலக்கியா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. வரப்போ எபிசோட் எல்லாம் வந்து இப்படி தாங்க இருக்க போது, நம்ம இலக்கியா கையில் இருக்கிற வீடியோ எப்படியாவது அழிக்கலாம் அப்படின்றத நோக்கத்தில் தாங்க இந்த பைரவி வந்து இருக்க போகிறாங்க. வரப்போகிற எபிசோட் எதனா நடக்குது இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.